ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேர் ஜெனி. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஏயில் வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு நம்ம எல்லாம் யூஏன்னு இல்லை, எல்லா கண்ட்ரிலுமேலேயுமே வந்து இப்போ வந்து வின்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு மோஸ்ட்டாக வந்து வின்டர் வந்தாலுமே அந்த டைமில் வந்து நம்ம எல்லாம் வெளியில் போகணும், நல்லா வந்து கேம்பிங் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நம்ம மைண்டில் திங்கிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி இந்த விண்டருக்கு நம்ம எங்கேயாவது ஒரு கேம்பிங் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இது. ஃபஸ்ட்டு கேம்பிங் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து நியர்பையில் இருக்க நெஸ்டோவில் வந்து கொஞ்சம் செட்டப்ஸ் எல்லாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கேம்பிங் வரும்போது அதுக்கான செட்டப் எந்தெந்த சீசன் வருதோ அந்தந்த சீசனில் அதுக்கான ப்ராடக்ட் எல்லாமே வந்து போட்டு வச்சுருப்பாங்கள்ல. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு கேம்பிங் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டே ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம இதை வாங்கிக்கலாம், நீங்கள் இந்த போர்ஷனை வாங்கிக்கோங்க, நாங்கள் இந்த போர்ஷனை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து போய் வந்து அது நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ நீங்கள் வீடியோ ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய வீடியோவாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு பார்ட்டு செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 பார்ட்டாக போடுறேன்னா, ஒரே பார்ட்டை போட்டால் வீடியோ வந்து ரொம்ப லெங்க்தாக போய்டும், உங்களுக்கும் போர் அடிச்சிடும் அதனால தான். ஸோ நான் எங்கே போகிறேன், என்ன பண்ணுறோம் அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க மக்களே. இப்போ வந்து நாங்கள் நெஸ்டோவில் வந்து இந்த கேம்பிங்க்கு வைப்பாங்கல்ல, எல்லாமே அடுப்பில் இருந்து ஒரு செட்டப் அங்கே என்னன்னா நம்ம எடுத்துகிட்டு போகாமல் எல்லாமே போட்டிருந்தாங்க. கேஸ் அடுப்பு, அதுக்கப்புறம் நம்ம உட்கார்ற சேரு, டென்ட்டு எல்லாமே இருந்தது. இதை தான் அங்கே வந்து வாங்கலான்னு போயிருந்தோம். பட் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் டென்ட்டு இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த பார்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டோம். அதுக்கப்புறம் சின்ன குட்டி குட்டி சேர்ஸு, அங்கே கொண்டு போகிற அந்த கறிக்கட்டெல்லாம் சொல்லுவாங்கள்ல, எல்லாமே இந்த இடத்துல தான் இருந்தது. அதோட ரேட்டு எல்லாமே அது மேலே இருக்கும், பார்த்துக்கோங்க. நாங்கள் ஆக்சுவலாக அன்றைக்கி வந்து கேஸ் அடுப்புலாம் இருக்கலாம் சின்னது, அதெல்லாம் வாங்கலான்னு தான் போயிருந்தோம். கூடவே வந்து நம்ம வந்து கேம்பிங் பண்ணுறதுக்கு இந்த அடுப்பு கறியெல்லாம் சொல்லுவோம்ல, அது வாங்குறதுக்காக தான், அந்த கறியெல்லாம் அதாவது இறைச்சியெல்லாம் சுட்டு சாப்பிட்றது அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் போனோம். ஃபைனலாக அங்கே வந்து நிறைய ஐட்டம் இருந்தது. எனக்கு இந்த கேம்பிங் இதான் யூஏ வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இதுக்கு முன்னாடி நம்ம ஊர்லலாம் மேக்ஸிமம் இந்த மாதிரியெல்லாம் போவாங்க. பட் அஸ் எ கேர்ள்ஸாக வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதும் கிடையாது, போனதும் கிடையாது. எங்கள் வீட்டில் அதுக்கான அலோடும் இல்லை. யூஏ வந்ததுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் நாங்கள் போனோம். ஆனால் அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து அது நாங்கள் இந்த அடுப்பு கறியெல்லாம் சுட்டுலாம் சாப்பிட்டதில்லை. என் ஹஸ்பண்ட் வந்து போயிருக்காங்க, அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து போகும்போது எனக்கு வந்து உண்மையிலேயே சொல்லணும்னால எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படி தான் இருக்க போவோம் அப்படின்ற அந்த இதெல்லாம் இருந்தது. எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எல்லாருக்குமே புதுசாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. இந்த வீடியோ வந்து நான் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டில் எடுத்தது, அதனால தான் நான் இந்த இதில் எடுத்துட்டேன். லைக் உங்களுக்கு ஃபுல் வியூவாக தெரியாது, நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக தெரியும், ஓகேங்களா? இது வந்து எனக்கு வந்து என்னென்னா இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் இதை ஒரு வாட்டம் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றதான் என்னோடய ஆசைங்க. நினைக்கலாம்க்கா, உங்களுக்கு கிடச்சிருக்கு, நீங்கள் அனுபவிக்கிறீங்க, பட் எங்களுக்கெல்லாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. கண்டிப்பாக எல்லாேருக்கும் இது கிடைக்கணும்னு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் 2 நாளாக இதை வந்து பிளான் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டே வந்து காலையிலே, அதாவது நாங்கள் போகிற இடம் எங்கேன்னு பார்த்திங்கன்னா அலைன் போகிறோம். நாங்கள் இப்போ ஷார்ஜாவில் இருக்கோம். நாங்கள் வந்து அடுத்த வந்து போகிற இடம் வந்து அலைன் க்ரீன் முஃபசரா அப்படின்ற பிளேஸ் தான் நாங்கள் வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு காலையில் வீட்டிலே ஒரு 11 o'clockலாம் கிளம்பிட்டோம். பிளான் பண்ணது 11 o'clock தான். ஆனால் அங்கே போய் சேர்றம்போது ஆல்மோஸ்ட் 3 o'clock கிட்ட ஆகிட்டு, காலையில் எதுவும் ரொம்ப சாப்பிடல, லைட்டாக ஒரு பர்கர் மாதிரி லைட்டாக சாப்பிட்டுட்டு போயிட்டோம். அப்புறம் ரொம்ப நேரம் ட்ராவல் இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் வந்து அலைன் வந்து போனோம் காரில். மொத்தம் 4 ஃபேமிலிஸ் போகிற மாதிரி இருந்தது. அங்கே நான் என்னென்ன ஃபன் என்ஜாய் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இப்போ என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த vlog-ஐ என்ஜாய் பண்ணுங்கள்.